சவுதி அரேபியாவிலிருந்து இலங்கையை நோக்கி பயணம் செய்கிற நீங்க உங்களோட கைகளில் எந்த அளவுக்கு தங்கங்கள் அல்லது எந்த அளவுக்கு பணம் எடுத்து செல்ல முடியும்? இது தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலியை பார்க்க முதல்ல இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கொடுறீங்கன்னு சொன்னால் முதல்ல என்னுடைய சேனலான நிரோஷ் வந்துடும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி இது தொடர்பான காணொலிகளை நான் பதிவேற்றம் செய்யும் போது உங்களுக்கு பார்வைக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதோட உங்களோட உறவு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சவுதி அரேபியா ஆண்டில் சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு சில பேர் கேட்டதுக்குனாங்க இந்த பதிவு. சவுதி அரேபியா ஆண்டில் எந்த ஒரு நாட்டில் இருந்தும் இலங்கைக்குள்ளே நீங்கள் விமான நிலையத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கும் போது அங்கே சுங்கம்ன்றது இப்போ இலங்கை மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்கும் அங்கே சுங்கம்ன்ற பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்தந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு அமைய, அந்தந்த நாட்டு வரி சட்டங்களுக்கு அமைய இந்த சுங்கத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கும். பொதுவாக கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களுக்குள்ள லஞ்சம் ஊழல்னு சொல்லி கண்ட விஷயங்கள் இருந்ததன் காரணமாக மக்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்படுற பொருட்களோ சரி, பணமோ சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை திரும்ப பெறதுன்றது சாத்தியமற்ற ஒரு விஷயமா இருந்தது. நிறைய முறைப்பாடுகளை முன்வைக்கப்பட்டது, தீர்வுகள் கிட்டியதும் உண்டு, கிட்டாமலும் இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கிறதும் இருக்குது. அப்ப தற்போது ஆட்சியில் இருக்கிற அரசு வந்த பிறகும் இன்னும் இறுக்கமா இருக்குது சுங்கம். என்னன்னு சொன்னா ₹1 காசை கூட அந்த லிமிட்டை தாண்டி நாங்கள் உள்ளே கொண்டு போயிடாத அளவுக்கு அது இருக்கப்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ இந்த சுங்கத்துக்குள்ளால நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ இலங்கைக்கு நீங்கள் 100 பவுன் தங்கம் தான் கொண்டு வரணும்னு சொன்னால் 101 பவுன் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த 101 பவுனும் பறிமுதல் செய்யப்படும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல வாதாடக்கூடும், இல்லை 100 பவுன் கொண்டுலாம் தானே நீங்கள் 1 பவுனை பறிக்கலாம் தானே, இல்லை, சட்டங்கள் அப்படி இறுக்கமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ இன்றைக்கு சவுதி அரேபியாவிலேருந்து போகிறவங்க இப்போ ஒரு நாட்டிலேருந்து போகிறோம்னு சொன்னால் முதல்ல ஒரு நாட்டிலேருந்து நாங்கள் வெளியே கொண்டு போயிடலாமான்னு பார்ப்போம். இப்போ சவுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கும் உங்களோட தனிப்பட்ட நகைகளை அணிய முடியும். சவுதியை எல்லையை தாண்டும் வரைக்கும் நீங்கள் எத்தனை பவுன் என்றாலும் சரி தான் நீங்கள் நகைகளாக, முடிக்கப்பட்ட நகைகளாக, அது தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், பிளாட்டினமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் முடிக்கப்பட்ட நகைகளாக இந்த அளவு நீங்கள் அணியலாம். ஆனா சவுதி அரேபியா விமான நிலையத்தை தாண்டும் போது ஓகே, இப்ப நீங்க சவுதி அரேபியா விட்டு வெளியே போறீங்க, சவுதி அரேபியா விமான நிலையத்துக்குள்ளாக நீங்க இன்னொரு நாட்டுக்கு வெளிக்கிட போறீங்கன்னு சொன்னா நீங்க எந்த அளவு நகை எடுத்து போகலாமாங்க? 100 கிராமுக்கும் குறைந்த அளவிலான நகையை, அதாவது உங்களோட தனிப்பட்ட பாவனையில முடிக்கப்பட்ட நகைகள், அரவாசி வேலை செய்யப்பட்டு செதுக்கப்பட்ட நகைகளோ அல்லது தங்க கட்டிகளாக நீங்க எடுத்து போயிடலாம். அது உங்களுக்கு சட்டவிரோதமா இருக்கும். அப்போ முடிக்கப்பட்ட உங்களோட தனிப்பட்ட நகைகளை 100 கிராமுக்கு உட்பட்ட நகைகளை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி பணம் எந்த அளவுக்கு எடுத்து போகலாம்? சவுதி அரேபியாவில் இருந்து 60,000 ரியால், அங்கத்திய நாணய அலகில் 60,000 ரூபாய், அதாவது 60,000 ரியாலை நீங்கள் விமான நிலையத்துக்கு வழியாக எடுத்து வரலாம். இருந்தும் இந்த அளவு அங்கே நிர்ணயிக்கப்பட்டு இருந்தும் நீங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சு தான் கொண்டு வரணும். எந்தவித சட்ட இடர்பாடின்றி நீங்கள் இடையூறின்றி நீங்கள் அறிவிச்சுட்டு கொண்டு வரலாம். இப்போ 100 கிராமுக்கு ஒரு 99 கிராம் நகை கொண்டுறீங்களாக இருந்தாலும் அதை நீங்கள் அறிவிச்சுட்டு கொண்டுடலாம். 60,000 ரியால் தான் எடுத்து போகலாம், நீங்கள் 58,000 ரியால் கொண்டுறீங்கன்றாலும் நீங்கள் அறிவிச்சுட்டு தான் கொண்டுடலாம். நீங்கள் அதை மறைச்சி பேக்கேஜில் வச்சு கொண்டு நினைக்கும் போது அது அங்கே சட்டவிரோதமான ஒரு பார்வையில் தான் அங்கே பார்க்கப்படும். ஸோ இது சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள் வெளியே வர்ற சிஸ்டம். இப்போ இந்த குறிப்பிட்ட அளவை தாண்டி நீங்கள் மேலதிகமாக கொண்டுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. சரி, இப்போ நீங்கள் சவுதி அரேபியா விட்டு வெளியே வந்துட்டீங்க, இலங்கைக்கு வர போறீங்க. இப்போ இலங்கையில் நீங்கள் விமானத்தில் இறங்க போறீங்க. விமானத்தில் இறங்கின பிறகு நீங்கள் முதல் கட்டமாக உங்களோட பேக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ண பிறகு இமிகிரேஷனில் போயிட்டு பிறகு உங்களோட பேக்கேஜோ லக்கேஜோ நீங்கள் எடுத்துட்டு அங்கால அடுத்த கட்டம் என்ன? சுங்கத்தை தாண்டி தான் நீங்கள் வெளியே போகலாம். இந்த வெளியே போகிற இடத்துல நீங்கள் சுங்கத்தை வெளியே போகிற இடத்துல உங்களோட கேன் லக்கேஜ்லையோ அல்லது பேக்கேஜ்லையோ நீங்கள் இந்த நகைகளை ஒழிச்சு வச்சு கொண்டு போய் ஒழிக்கிட்டு பிடிச்சா என்ன நடக்கும்? கைது இடம் வரலாம், பறிமுதல் செய்யப்படலாம், வரிகள் அறவிடப்படலாம். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்குள்ள, அதாவது விமான நிலையத்துக்குள்ளான சுங்க திணைக்களத்தை தாண்டி போய்க்குள்ள உங்களோட கைகளில் 100 கிராமுக்கு குறைய நகை இருந்ததுன்னு சொன்னால் அது உங்களோட தனிப்பட்ட நகைகளாக நீங்கள் அணிந்து இருந்தால் 22 கேரட்டுக்கு குறைவாக இருக்குமாக இருந்தால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த நகைகளை நீங்கள் போட்டபடியே கொண்டு வெளியே போகலாம். அதாவது நீங்கள் விமானத்தில் இறங்கி நீங்கள் தனிப்பட்ட பாவனைக்காக உங்களோட சொந்த நகையாக நீங்கள் அணிந்து 100 கிராமுக்கு குறைவாக 22 கேரட்டுக்கு உட்பட்டதாக இருப்பின் நீங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுங்கத்தை தாண்டி வெளியே போகலாம். அப்படி இல்லை, அது ஒரு முடிக்கப்படாத நகை அல்லது தங்க கட்டி 100 கிராமுக்கு குறைவாக தான் இருக்குது என்று சொல்லி நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே போனீங்களாக இருந்தால் அது சட்டப்படி குற்றமாக எடுக்கப்படும் சுங்கத்திணைகள் தான்.
ஸோ வடிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு முடிக்கப்பட்ட அணியக்கூடிய ஒரு தனிப்பட்ட நகை. இப்போ ஒரு சங்கிலியை நீங்கள் காலத்தில் போட்டிருக்கீங்க, அந்த சங்கிலி வந்து ஏற்கனவே செய்யப்பட்டது, அது சவுதியிலான்னு வாங்கிட்டு வாரீங்க, 22 கேரட் நகைன்னு வைங்களேன். அதுக்கு நீங்கள் ரிசீட்டும் வச்சுருக்கீங்க, போட்டுட்டு போகிறீங்க, பிடிச்சாலும் உங்களோட ரிசீட் இருக்குது, 22 கேரட் நகை 100 கிராமுக்கு குறைவு, ஒரு பிரச்சனையில் போகலாம். அதே வேளை நீங்கள் சவுதியில் அங்கே தங்கம் நல்ல தங்கம் தானே, ஸ்ரீலங்காவில் கொண்டே செய்வோம்னு போட்டு ஒரு 22 கேரட் கட்டி ஒரு 20 கிராம் கட்டி ஒன்று எடுத்துகிட்டு வாரீங்க, அதை சுங்கத்தில் பிடிச்சா அது சட்டப்படி குற்றம். இதை நீங்கள் தெளிவாக ஞாபகம். அதுக்குரிய ஸ்க்ரீன்ஷாட் தான் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இலங்கையோட சுங்க திணைக்கள வலைதளத்தில் போனீங்கன்னு சொன்னால் இதில் விரிவாக நீங்கள் பார்க்கலாம், படிக்கலாம். ஒரு முடிக்கப்பட்ட ஒரு சங்கிலியை நீங்கள் உங்களோட கழுத்தில் போட்டு வாரீங்க, 22 கேரட், அது ஒரு 2 பவுன் அல்லது 3 பவுன் இருக்கவே அலவுட் இருக்குது, நீங்கள் போட்டு போகலாம், தரலாம், பிடிக்க போகிறல. ஆனால் அதே தங்கத்தை நீங்கள் ஸ்ரீலங்காவில் கொண்டு வந்து சங்கிலி செய்யப்பட்டு கட்டியாவோ அல்லது ஏதாவது ஒரு வழியில் துண்டுண்டா வெட்டப்பட்டோ பேக் பண்ணப்பட்டோ அல்லது நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் அதை கொண்டு வாரீங்கன்னு சுங்கத்துக்கு அரைஞ்சிட்டுன்னு சொன்னால் அது சட்டப்படி குற்றம். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஐயோ இவன் யூடியூப்பில் போட்டானே இந்த என்ன 100 கிராமுக்குள்ளே தங்கம் கொண்டு வரலாம், இன்றைக்கு போனாலும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருக்கேன்லாம் யோசிப்பீங்க, யோசிப்பீங்க, இந்த வீடியோ வாயிலே எனக்கு யோசிப்பீங்க. அப்போ இதான் விளக்கம். உங்களோட தனிப்பட்ட பாவனைக்காக நீங்கள் வச்சிருக்கிற முடிக்கப்பட்ட தங்க நகைகள் வந்து நீங்கள் அணிந்து போகலாம், சுங்கத்துக்களால் கொண்டு போகலாம், 100 கிராமுக்கு குறைவாக 22 கேரட்டுக்கு உட்பட்டதான். அதை முடிவடையாமல் சின்ன சின்ன துண்டுகளை வெட்டினதோ அல்லது தங்க கட்டிகளோ நீங்கள் கொண்டு போனீங்களாக இருந்தால் அது சுங்கத்தால் கட்டாயம் கையகப்படுத்தப்படும், கைது செய்யப்படலாம், தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்படும், அங்கால டேக்ஸும் அறவிடப்படும். ஸோ சங்கத்துக்கான விளக்கம் இதுதான். அது பெண்களோ சரி ஆண்களோ சரி, 100 கிராமுக்கு கீழே நீங்கள் 100 கிராம்னு சொன்னால் சாதாரண பார்த்தா ஒரு 10 பவுன் 12 பவுன் நகை வந்து எப்படி நாங்கள் ஒரு காப்பில் ஒரு 2 பவுன், சங்கிலியில் ஒரு 2 பவுன், காது தோடு மோதிரம் எல்லாம் போட்டு போயிடல, அது கிட்டத்தட்ட 8-9 பவுனுக்குள்ளே நாங்கள் வெளிநாட்டிலேருந்து போட்டு போகணும் வைங்களேன். அது முடிக்கப்பட்ட நகையாக இருந்தால் அங்கே அலவுட் இருக்குது, சுங்கத்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வேணுமெண்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துன்னு சொன்னால் நகையை நிறுத்து பார்க்கணும் பண்ணுவாங்க, அல்லது இந்த நகைக்குரிய ரிசிப்டுகள் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் மறந்துடுறாங்க. எந்த ஒரு நாட்டில், இது சவுதி அரேபியாவுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு நாட்டில் இருந்து இலங்கை விமானத்துக்குள்ளே போய்க்கலப்படியத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள் புறப்படும் போது எப்படியான அளவுகள் என்று சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ இலங்கைக்குள்ளே வரும்போது அது எல்லா நாட்டுக்கும் ஒரே மாதிரி தான். அப்போ நீங்கள் அதுகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து பணம். விமான நிலையத்துக்குள்ளே வரும்போது, இலங்கை விமான நிலையத்துக்குள்ளே வரும்போது எந்த அளவு பணத்தை நீங்கள் கையில் எடுத்து வர முடியும்? $15,000. இப்போ சவுதி அரேபியாவிலிருந்து நாங்கள் 60,000 ரியால் கிட்டத்தட்ட $16,000. அப்போ இலங்கைக்குள்ளே வரும்போது அது இந்த விமான நிலையத்தில் சுங்கத்திணைக்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து $15,000 தான் இருக்குது. அதற்கு மேலதிகமாக நீங்கள் $1 கொண்டு வந்தாலும் அந்த $15,001 உங்கள்கிட்ட பறிமுதல் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தான் அதுக்குரிய தீர்வுகள் வந்து அங்கே முன்வைக்கப்பட்டு நீங்கள் போகலாமா அல்லது நீங்கள் ஜெயிலில் தானே இருக்கணும், இல்லாட்டி இந்த காசை நீங்கள் புறவு தான் எடுக்கணும், இதுக்குரிய விளக்கங்கள் கொடுக்கணுமா, டேக்ஸுகள் வேணும்னு சொல்லி பிறகுதான் அதுக்கு மறுபடி வரும். ஸோ $15,000 குறைவாக நீங்கள் விமான நிலையத்துக்குள்ள கொண்டு போறீங்கன்னு சொன்னால் விமான நிலையத்துக்குள்ள மாற்றலாம், இல்லாட்டி வெளியில் ஒன்றே மாற்றலாம், எடுத்து செல்லாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் $15,000 மேலதிகமாக $1 நீங்கள் எடுத்து போனாலும் அங்கே உங்களுக்கு கைது நடவடிக்கை இடம்பெறலாம், நான் சொன்ன மாதிரி, அல்லது பறிமுதல் செய்யப்படலாம் சுங்க திணைக்களத்தால். ஸோ பணத்துக்கு இதுதான் அளவு. அப்போ இலங்கை விமான நிலையத்துக்குள்ள நீங்கள் போகும்போது இந்த $15,000 எடுத்து போகலாம். அதே போல நீங்கள் இலங்கை விமான நிலையத்துக்குள்ள இருந்து நீங்கள் எத்தனை $1,000 வந்து வெளியால கொண்டு போகலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு லண்டன்ல இருந்து நீங்கள் ஸ்ரீலங்கா போன ஒருவர், அப்போ அங்கே உங்களோட தோட்டத்துலையோ ஏதோ ஒரு வருமானம் வந்துட்டு, உங்களுக்கு ஒரு 20 லட்சம் 30 லட்சம் காசு வருமானம் வந்துட்டு, இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் அதை மாற்றி இலங்கையிலிருந்து நான் லண்டனுக்கு எடுத்து போகணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ அந்த தருணத்தில் உங்களுக்கு தெரியாத இவ்வளோ காசு கொண்டு போகணும்னு சொல்லி தெரியாமல் கொள்ளாமல் இவங்களோட கேசட்டில் சொன்ன அந்த சட்டத்தை மீறி இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதை மாதிரி கொண்டு போயிட்டீங்க. என்ன நடக்கும்? அங்கேயும் உங்களை கைது செய்யக்கூடிய வழிமுறைகளை எடுப்பாங்க. அதை விட முதல் விசாரணை நடக்கும். விசாரணையில் நீங்கள் சரியான முறையில் தெளிவுபடுத்தினா இது எனக்கு தெரியாது, இப்படித்தான் சொல்லி தெளிவுபடுத்த பட்சத்தில் கைது நடவடிக்கை இடம்பெறாது, உங்களோட பணம் பறிமுதல் செய்யப்படும் அல்லது டேக்ஸுகள் மேலதிகமாக அறவிடப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இலங்கையிலிருந்து நான் சொன்ன மாதிரி மேக்சிமம் வந்து $10,000 தான் வெளியால் எடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு அலவுட் இருக்குது. இப்போ தோட்டம் துறவில் வந்த வருமானம் தேங்காய் வித்தது, மாங்காய் வித்தது, புளி வித்தது எல்லாம் சேர்த்து ஒரு 50 லட்சம் காசு கிடைச்சிட்டது. லண்டனுக்கு இதை எப்படி சரி மாற்றி கொண்டு போகணும் வேண்டா, நீங்கள் லண்டன் காசில் மாற்றுறீங்க, ஆனால் அதோட வேல்யூ வந்து மேக்சிமம் $10,000 தான் இருக்கேன். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிட்டு விளங்குற மாதிரி மெதுவாகவே சொல்லி முடிச்சுட்டேன்.
அதாவது முதல் சவுதி அரேபியாவுக்கு கேட்டவங்களுக்கு சவுதி அரேபியாவிலிருந்து 22 கேரட் பெறுமதி உடையது, அதே போல 100 கிராமுக்கு குறைவாக முடிக்கப்பட்ட சங்கிலியோ காப்போ மோதிரமோ நீங்க இலங்கைக்கு சவுதி அரேபியாவிலிருந்து எடுத்து இலங்கைக்கு கொண்டு போகலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. முழுமையாக தங்க கட்டிகளாகவோ அல்லது துண்டு துண்டா வெட்டின கட்டிகளாகவோ நீங்க கொண்டு போனீங்களா இருந்தால் அது எத்தனை கிராம் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வேறு. அப்ப இது நகைகளுக்கு. பணத்துக்கு நீங்க சவுதி அரேபியாவிலிருந்து எடுத்து போறேன்னு சொன்னா 60,000 ரியாலுக்கு உட்பட்ட பணத்தை எந்தவித பிரச்சனையும் இல்லை நீங்க எடுத்து போகலாம். அல்லது US டாலர் 16,000 US டாலருக்கு குறைவான பணத்தை நீங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாம கொண்டு போகலாம். இலங்கைக்கு அதை சவுதி அரேபியா மட்டுமில்லை எந்த நாடாக இருந்தாலும் இலங்கைக்குள்ள நீங்க வரும்போது உங்களோட கையில US டாலர் 15,000 தான் ஆகக்கூடியதாக வச்சிருக்கலாம். அதுக்கு கூடுதலாக வச்சிருந்தால் நீங்க நேரடியாகவே சுங்கத்துக்கு போயிட்டு நான் இவ்வளவு காசு கொண்டிருக்கேன்னு சொல்லி அங்க அவங்கள்ட்ட கொடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்குரிய வரிகள் எல்லாம் செலுத்திட்டு நீங்க வெளியே வரலாம். அப்படி இல்லை நான் அந்த கவுண்டருக்கே போக மாட்டேன் நான் மறைவாதம் கொண்டு போறேன்னு சொன்னா அவங்க சட்டத்திட்டத்துக்கு ஏற்ப முடிவுகளை எடுப்பாங்க உங்க மேல. அடுத்த கட்டம் நீங்க ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு அங்க இருக்கிற காசு உங்களோட வருமானங்களை ஒரு நாட்டுக்கு மாத்தி கொண்டு போறீங்கன்னு சொன்னா எவ்வளவு மேக்சிமம் கொண்டு போகலாம்? 10,000 US டாலர் பெறுமதியான பணத்தை மட்டும் தான் நீங்க மாத்தி கொண்டு போகலாம். இப்போ ஒரு கனடாவுக்கு போகிறவர் கனடா டாலரில் வேணும்னு சொன்னால் அவர் இப்போ மாற்ற போகிற காசை கனடா டாலரில் 10,000 கொண்டு வரணும்னு சொன்னால் அது US டாலருக்கு ஈக்குவலாக இருக்கணும். US டாலர் 10,000க்கு உட்பட்டதாக இருக்கணும். கூடுதலாக இல்லை கனடா டாலரில் 10,000 கொண்டு வரணும்னு சொல்லி அங்கே மாற்றினு சொன்னால் US டாலர் அந்த 10,000 மேற்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அறிவித்து டேக்ஸுகளை பே பண்ணி கொண்டு போகலாம். தெரியாமல் கொண்டு போனால் நீங்கள் அங்கே சட்டத்துக்கு உட்படுத்தப்படுவீர்கள், சட்ட நடவடிக்கைக்கு. ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் இளைஞர்களுக்கு இலங்கை விமானத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது எந்த அளவிலான நகை எப்படியான வழிமுறையில் கொண்டு போகலாம், அதே மாதிரி எந்த அளவிலான பணம் எவ்வளவு அளவு கொண்டு போகலாம் எவ்வளோ அளவு வெளியே கொண்டு வரலாம்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களோட உறவு நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பிரியோசனமாக கேட்டுக்கும். மீண்டும் நம்ம இதே மாதிரி ஒரு காணொலியில் சந்திப்போம்.